திருமாவளவன் முடிவெடுக்க முடியாத தலைவர், முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாமல் இந்த மேடைக்கு வரலன்னு சொல்றாரு. அதுதானே நேரடி பொருள். அதுக்கு கூட்டணி அழுத்தம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு இவர் வராமல் போயிட்டாருன்னு தானே சொல்றாரு. அப்படி ஒரு பயந்து முடிவெடுக்கக்கூடிய தலைவரா? ஆதவ அர்ஜுன் பேசுனா அது அவர் விசிகேக்காரரு, அதை நாங்கள் விசிகேக்குள்ள டீல் பண்ணிப்போம். விஜய் பேசுறதுக்கு யார்? விஜய்க்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா எங்க தலைவரை சிறுமைப்படுத்தி பேசுறதுக்கு? ஒரு அறிவுரைகளையும் சொல்லி அனுப்புகிறாரு. அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசுங்க, அரசியல் பேசாதீங்கன்னு. அவர் ஆணித்தரமாக சொல்லியும் கூட இவர் ரொம்ப அழுத்தமாக அரசியல் பேசியிருக்கிறாரு. விசிகவின் துணை பொதுச் செயலாளர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கள் தலைவரையே விஜய் கொச்சைப்படுத்தும் போது அவர் சிரிக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க, பாஜக இருக்குது, அதிமுக இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. விசிகாவை மட்டும் ஏன் விஜய் டார்கெட்? அவர் மனசு இங்கே தான் இருக்கு, அவர் நம்மளோட தான் இருப்பார். 2026 200 சீட்டு ஜெயிப்போம்னு கூட்டணி நம்பி இருமா போட இருப்பீங்க, அதெல்லாம் நடக்காது, உங்களுடைய கூட்டணி கணக்கு கலையும். இதை பேசுறதுக்காக அம்பேத்கர் கிடைச்சார் உங்களுக்கு? உன் கூட்டணிக்கு அம்பேத்கர் ஊறுகாயா? உன் கூட்டணி போதைக்கு அம்பேத்கர் ஊறுகாயான்னு கேட்கிறேன். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாகை சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆலு சானவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது தமிழக அரசியல் களத்தில். நேற்று நடந்த நிகழ்வில் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அந்த புத்தக நூல் வெளியீட்டு விழா மேடை நூல் வெளியீட்டு விழா மேடையாக இருந்ததா இல்லை அரசியல் மேடையாக இருந்ததா? உங்களுடைய பார்வை. அது நூல் வெளியீட்டு விழா மேடையாக இருந்திருந்தால் கட்டாயமாக எங்கள் தலைவர் பங்கேற்றிருப்பார். அதே பத்திரிகை எத்தனையோ விருது வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது, வேறு பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது. எங்கள் தலைவரும் பங்கேற்றிருக்கிறார். எதிர்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட பங்கேற்றிருக்கிறார்கள். அவர் வருகிறார் அதனால் நான் வரமாட்டேன், இவர் வருகிறார் அதனால் நான் வரமாட்டேன் என்றெல்லாம் எங்கள் தலைவர் யாரை காரணம் காட்டியும் எந்த நிகழ்வுக்கும் போகாமல் இருந்ததில்லை. போனதுனாலேயே அந்த நிகழ்ச்சி வேறு விதத்தில் திசை திரும்பி போனதில்லை. அந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்படுகிறதோ அதற்காக போயிருக்கிறார், அதாகவே அந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதே பத்திரிகை அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா என்றொரு விழாவை ஏற்பாடு செய்யும் போது அந்த நூலில் எங்கள் தலைவரின் கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது என்னும்போது, எங்கள் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது என்னும்போது அதில் பங்கேற்கிறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் ஏன் நாங்கள் பங்கேற்கவில்லை என்பதும், பங்கேற்காதது சரிதான் என்பதும், இப்படித்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பதை எங்கள் தலைவர் முன்கூட்டியே கணித்து விட்டார் என்பதும் நேற்றைய மேடை உணர்த்திவிட்டது. அப்போ அது நூல் வெளியீட்டு விழாவாக இருந்தால் கட்டாயம் பங்கேற்றிருப்போம். விஜய் அல்ல, யார் வந்தாலும் அவர்களோடு பொது மேடையை பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் யாரும் எங்களை கோவிக்க போகிறதும் இல்லை, யாரும் கோவிச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு அதனால் கவலையும் இல்லை. ஆனால் அது அல்ல பிரச்சனை. அதை மீறி நாங்கள் அதுக்கு போகவில்லை என்னும்போது இதில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இது அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிற விழா அல்ல, விஜய்க்கு அணி சேர்க்கை செய்கிற விழா. இது நூல் வெளியீட்டு விழா அல்ல, இது அரசியல் விழா. அப்போ ஒரு அரசியல் விழாவாகத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள். விஜய்க்கு மகுடம் சூட்டுவதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் என்பது நமக்கு முன்கூட்டியே தெரிந்துவிட்டது. தெரிந்த பிறகு அவர்கள் விரிக்கிற வலையில் போய் விழுவது என்பது அரசியல் அறியாமையாகிவிடும். அப்போ நாங்கள் அரசியல் அறியாதவர்கள் அல்ல, அரசியல் களத்தில் 35 ஆண்டு கால நீண்ட நெடிய அனுபவத்திற்குரியவர் எங்கள் தலைவர். எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியும், எதுக்காக பேசாமல் இருக்காங்கன்னு தெரியும், எதுக்காக இவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரியும், எதுக்காக இவங்களை நம்மளை அப்ரோச் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியும், ஏன் சிரிக்கிறாங்க, ஏன் அழுகுறாங்க, ஏன் கை கொடுக்குறாங்க, ஏன் நிகழ்ச்சி கலைக்கிறாங்க, எல்லா காரணங்களையும் ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தலைவர். அப்போ விகடன் இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்து முதலமைச்சர் பங்கேற்பார், நீங்கள் பங்கேற்கணும்னு சொல்லி டேட் வாங்கினாங்க. ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளில் வெளியிடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் 14 அம்பேத்கர் பிறந்த நாளில் வெளியிடலை.
அப்புறம் முதலமைச்சர் பங்கேற்கிறது பற்றி ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் விஜயை வச்சு நிகழ்ச்சி நடத்துகிறதா, அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவத்தையே மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் மாநாட்டு மேடையில் தீவிரமான அரசியல் நிலைப்பாடு அவர் பேசிய பிறகு, அதுவும் எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிராக பேசிய பிறகு, அதில் நாங்கள் முரண்பட்டு அவரை எதிர்த்த பிறகு அவரோடு அந்த மேடையை பகிர்ந்து கொள்வது என்பது அது ஒரு கேள்விக்குறியான ஒன்று. அதுக்கப்புறம் கூட பகிர்ந்துக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவர்களும் திமுக தலைவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்க இல்லையா, உடனே என்ன கூட்டணின்னா அர்த்தம்? அப்படிலாம் அர்த்தம் வராது. அப்படி யாராவது பேசினால் கூட அது அபத்தமானது. நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. ஆனால் நடத்துகிறவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும். அப்படி உடைப்பதற்கு விசிகாவை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். விசிகாவை விஜயோடு அணி சேர்க்கை செய்ய வேண்டும். விஜய் அவர்களும் எங்கள் தலைவரும் ஒரே மேடையில் தோன்றுவதன் மூலம் அந்த மேடையிலேயே இதை உணர்த்திவிட வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள். அதை நன்கு உணர்ந்து எங்கள் தலைவர் தெளிவாக அந்த வலையை அறுத்தெறிந்து விட்டார். அதனால் ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு நேற்று விஜய் என்ன பேசுறாருன்னா, இந்த மேடைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்திருக்க வேண்டும், ஆனால் வர முடியாத அளவுக்கு கூட்டணி அழுத்தம் இருக்குதுன்னு சொல்றாரு. இல்லை, அவருடைய எண்ணம் இங்கே தான் இருக்கும். அவர் வரலைன்னா கூட அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சியை பற்றின சிந்தனையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. உங்களுடைய தலைவர் முன்பே கணித்தது போல இது நேற்றைய தினம் அரசியல் மேடையாகத்தான் இருந்தது. அதை எல்லாருமே பார்த்தோம். அந்த அரசியல் மேடையில் இப்போது விஜய் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, கூட்டணி அழுத்தத்தால் வரவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாலும் கூட அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது உங்களுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் உங்கள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அதுக்கு கைத்தட்டி வரவேற்கிறாரு. அதுதான் ஒரு விசிகே காரனால அதை வரவேற்க முடியாது. உண்மையான தலைவர் திருமாவளவன் அவருடைய தொண்டன், உண்மையான விசிகே தொண்டனால் ஒரு மேடையில் இன்னொரு கட்சி தலைவரால் நம்முடைய கட்சி தலைவர் சிறுமைப்படுத்தப்படும் போது, இழிவுபடுத்தப்படும் போது, நம்முடைய தலைவரை பற்றிய மதிப்பீடை அவர்கள் உடைக்கும் போது அதை பார்த்து கொண்டு சிரிக்க முடியாது. ஆவேசப்படும், நம்ம கொந்தளிக்கணும் அந்த இடத்துல. எப்படி எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் இப்படி சொன்னீங்க, எந்த அடிப்படையில் சொன்னீங்க, எப்படி நீங்கள் இப்படி பேசினீங்க அப்படின்னு உழுக்கணுங்க நம்ம. அப்போ தான் அவன் விசிகே காரனாக இருக்க முடியும். அப்படி அவர் அங்கே உழுக்காமல் அவர் சிரிக்கிறார். அது எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அது எப்படி சிரிக்க முடியும் ஒருவரால்? அவர் விஜய் வந்து திமுகவை இழிவுபடுத்தினார் அந்த மேடையில். விஜய் வந்து கூட்டணியை இழிவுபடுத்தினார். விஜய் யாரை இழிவுபடுத்தினார்? திருமாவளவன் முடிவெடுக்க முடியாத தலைவர், முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாமல் இந்த மேடைக்கு வரலன்னு சொல்றாரு. அதுதானே நேரடி பொருள். அதுக்கு கூட்டணி அழுத்தத்தால் திருமாவளவன் இந்த மேடைக்கு வரலன்னா என்ன பொருள்? அதுக்கு கூட்டணி அழுத்தம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு இவர் வந்து வராமல் போயிட்டாருன்னு தானே சொல்றாரு. அப்படி ஒரு பயந்து முடிவெடுக்கக்கூடிய தலைவரா, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லாதவரா எங்க தலைவர்? விஜய் என்ன சொல்றாரு? அப்ப விஜய் எவ்வளவு மோசமான விமர்சனத்தை எங்கள் மீது வைக்கிறார். எங்கள் தலைவருடைய அந்த முடிவெடுக்கும் திறனையே கொஸ்டின் பண்றார், அந்த ஆளுமை திறனையே சேலஞ்ச் பண்றார். அப்போ விஜய்க்கு அரசியல் புதுசா இருக்கலாம், எங்க தலைவருக்கு அரசியல் புதுசு இல்லை. விஜய் 30 வருஷமா சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தார். 30 வருஷமா தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் களத்துக்கு போய் கட்சியை கட்டமைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு எங்க தலைவர். அப்பா யாருக்கு யார் அரசியல் பாடம் எடுக்கிறது? விஜய் இப்போ தானே களத்துக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் வாங்க, களத்துக்கு போங்க, தேர்தலை சந்திங்க, உங்களுக்கு எவ்வளோ விழுக்காடு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரை, ஒரு ஒரு மூத்த தலைவரை, அரசியல் அனுபவம் உள்ள தலைவரை வந்து இப்படி சிறுமைப்படுத்தி பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? உங்கள் கட்சிக்காரங்க 4 பேர் பேசினா அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. சோசியல் மீடியாவில் உங்கள் கட்சிக்காரங்க 4 பேர் எங்களை சிறுமைப்படுத்தி எழுதுனா அதை நாங்கள் கடந்து போக தயாராக இருக்கோம். ஆனால் விஜய் இப்படி பேசலாமா? ஆதவ் அர்ஜுன் பேசுனா அது அவர் விசிகே காரரு, அதை நாங்கள் விசிகேக்குள்ள டீல் பண்ணிப்போம். விஜய் பேசுறதுக்கு யார்? விஜய்க்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்தி பேசுறதுக்கு? அந்த இடத்துல கொந்தளிக்க வேண்டியவங்க நாங்கள் கொந்தளிக்கிறோம், அந்த கேள்வி வைக்க வேண்டிய நாங்கள் கேட்குறோம். விஜய்க்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? ஒரு கட்சி தலைவரை இப்படி வந்து யாராவது, எந்த தலைவராவது இப்படி பேசியிருக்காங்களா? எங்கள் தலைவர் கலைஞரோட அரசியல் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா அம்மையாரோட அரசியல் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சரோட அரசியல் பண்ணுறாரு. யாரும் இப்படி பேசுனது இல்லையே. முதலமைச்சர் என்ன சொன்னார்? அவருடைய அன்புக்கு மட்டுமல்ல அவருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட்டவன் நான் சொன்னார். அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சரை விட ஒரு பெரிய கட்சி தலைவரா? முதலமைச்சரை விட என்ன எங்கள் தலைவர் பிரதமரா? இல்லையே. நாங்கள் ஒரு வளரும் கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சி. ஆனால் எங்கள் தலைவரை பார்த்து முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய அன்புக்கு மட்டுமல்ல பேச்சுக்கும் நான் கட்டுப்பட்டவனர். அந்த இடத்தை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். எங்க தலைவர் அந்த இடத்தை பிடிச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு பிரச்சாரத்துக்கு போன இடத்துல? இவர் என்னுடைய ஆசான், இவர் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னாரு.
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடியவர் திருமாவளவன் அண்ணன். அவரை நான் பின்பற்றேன்னு சொன்னார். அவர் இன்னொரு கட்சிக்கு தலைவரா இருக்காரு. ஒரு பெரிய பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் திருமாவர்களை வந்து அந்த இடத்தை நாங்க பெற்றிருக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா கட்சிகளாலும் பெருமைப்படுத்தப்படுகிறோம். எதிரிகள் கூட எங்கள் தலைவரை வந்து வியந்து பார்க்குறாங்க. ஒரு பண்பான தலைவர், முதிர்ச்சியான தலைவர், முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர், ஆசாவாசங்களுக்கு ஆட்படாதவர், அங்கே 2 சீட் கூட கிடைக்குது, இங்கே 4 சீட்டு கூட கிடைக்குதுன்னு பேரம் பேசிக்கிட்டு போய் முடிவெடுக்காதவர், பிஜேபியை அழைத்த போதும் கூட ஒன்றிய அமைச்சர் பொறுப்பை கிடைக்கும் என்ற நிலையிலும் கூட பிஜேபியை உதறியவர் அப்படின்னு எல்லாரும் மதிக்கிறாங்க. பிஜேபி தலைவர்களே எங்கள் தலைவரை மதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கத்துக்குட்டி அரசியல்ல இன்னைக்கு வந்து கட்சி தொடங்கி ஒரு மாநாட்டை மட்டுமே சந்தித்த விஜய் 35 ஆண்டுகால அரசியல் அனுபவமிக்க தலைவரை வந்து இப்படி போற போக்கில் டீல் பண்ணா எப்படி அனுமதிக்க முடியும்? இல்ல, இப்போ இந்த விழாவில் ஏன் பங்கெடுக்கல அப்படிங்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு நீண்ட நெடும் அறிக்கையை, விளக்க அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையை நிச்சயமா விஜய் அவர்களுக்கும் போயிருக்கும். அப்படி இருந்தும் கூட அண்ணன் திருமாவர்கள் இந்த விழாவில் பங்கெடுக்காதது, அவர் பங்கெடுக்கலைனாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு தலைவர் திருமாவர்கள் கொடுத்த விளக்க அறிக்கைக்கு பிறகும் அந்த மேடையில் இவர் பேசுறாரு அப்படின்னா என்ன நோக்கத்தில்? அதுதான் இது அரசியல் பண்பாடான்னு கேட்குறேன். எங்கேயாவது உங்களோட மேடை ஏறுவதை எங்கள் தலைவர் வந்து வெளிப்படுத்தினாரா? விருப்பத்தை தெரிவிச்சாரா? தாவேகாவுடன் விசிகா இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம்னு சொன்னாரா? உங்களை நோக்கி நாங்களும் அரசியல் நிலைப்பாடு எடுக்க போகிறோம் அப்படின்னு உணர்த்தினாரா? ஏதாவது ஒரு சிம்டம்? எதுவுமே இல்லைல்ல. திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப தெளிவுபடுத்திட்டார். திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். 2026 தேர்தல் மட்டுமல்ல, 2029 தேர்தலையும் நாங்கள் சந்திக்க வேண்டும், இந்தியா கூட்டணியில் சந்திக்க வேண்டும்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, விசிக எந்த திசை வழியில் பயணிக்க போகுதுன்னு அதனுடைய தலைவர் தெளிவுபட சொல்லிட்டார்ல. சொல்லிட்ட நாகரீகமான ஒரு அணுகுமுறை உள்ளவங்க என்ன செய்யணும்? சரி, அவர் நிலைப்பாடு அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல அவரை பத்தி பேசுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் விட்டு விட்டு போவது தான் நாகரிகமான அணுகுமுறை. நாங்கள் யாராவது உங்களை வந்து கூப்பிடுறோமா எங்கள் அரசியல் பக்கம் வாங்கன்னு? நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கீங்க, உங்கள் கட்சி எப்படி பயணிக்கணும்னு நீங்கள் ஒரு திசை வழியை தீர்மானித்து பயணம் பண்ணுறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வாங்க இந்தியா கூட்டணியில் நீங்களும் வந்து இடம்பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி உங்களில் வந்து அப்படி ஒரு புற அழுத்தத்தை உங்கள் மேலே கொடுத்து, ஏன் இந்தியா கூட்டணியில் இடம் இருக்கக்கூடாது, ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுசாக கட்சி தொடங்கிட்டு இந்தியா கூட்டணியில் வரலையா, விஜயும் வரலாமே, திமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேசி அது நீங்கள் முடிவெடுக்க தயங்குற நேரத்தில் முடிவெடுக்க வைப்பதற்கான அழுத்தங்களை வந்து மேடைக்கு மேடை கொடுத்து மீடியாவுக்கு மீடியா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அது நாகரிகமாக இருக்குமா? அப்போது அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுக கூட்டணியில் பயணிப்பதற்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுகவை நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அப்போ உங்கள் அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்ச உடனே நாங்கள் உங்களை விட்டு வேற வேலையை தானே பார்க்குறோம். உங்களை அந்த கோணத்தில் நாங்கள் அணுகல. அப்போ எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்ட பிறகு எங்களை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தானே பார்க்கணும். எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் அவருடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டார். திமுக கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லிட்டார். வேறு எந்த ஒரு புதிய அணி சேர்க்கைக்கு நான் தயார் இல்லை, அதற்கான தேவையே இல்லைன்னு சொல்லிட்டார். இவ்வளவு சொன்ன பிறகு அவர் மனசு இங்கே தான் இருக்கு, அவர் நம்மளோட தான் இருப்பார், 2026 200 சீட்டு ஜெயிப்போம்னு கூட்டணி நம்பி இருமா போட இருப்பீங்க, அதெல்லாம் நடக்காது, உங்களுடைய கூட்டணி கணக்கு கலையும். இதை பேசுறதுக்காயா அம்பேத்கர் கிடைச்சார் உங்களுக்கு? உன் கூட்டணிக்கு அம்பேத்கர் வந்து ஊறுகாயா? அம்பேத்கர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர், உன் கூட்டணி போதைக்கு அம்பேத்கர் ஊறுகாயான்னு கேட்கிறேன். அப்ப எவ்வளவு அபத்தமான மேடை அது. அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிற மேடையா அது? விஜய்க்கு அரசியல் மகுடம் சூட்டுவதற்கு தரகு வேலை செய்யக்கூடிய ஒரு மேடையை அதை சுருக்கிட்டாங்களே கடைசியில. இதுவா மேடை? அப்ப இந்த விமர்சனத்தை தான் நாங்க வைக்கிறோம். இந்த வேலையை நீங்க வேற வடிவத்தில் செய்யுங்க, அம்பேத்கரை வச்சு செய்யாதீங்க. நீங்க விஜய்க்கு வேலை செய்யணுமா, விஜய்க்கு வந்து அணி சேர்க்கை செய்யணுமா, விஜய்க்கு கூட 4 கட்சியை சேர்த்து விடணுமா, அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. சம்பந்தப்பட்ட கட்சிகள்கிட்ட போய் பேசுங்க, அதுக்கு தனியா மேடை போடுங்க, அதுக்கு தனியா வந்து நீங்க வேலை பாருங்க. யாரும் அதை தவறுன்னு சொல்ல முடியாது, அது குற்றம் இல்லை. அரசியல்ல வந்து ஒரு கட்சியை போய் பேசுறதும் அணுகிறதும் எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பதும் அதற்காக வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல வேலை பார்க்கறதும் அரசியல்ல நடக்கக்கூடிய ஒன்று. அது நாகரிகமானது, அந்த வேலையை செய்யுங்க. இந்த அநாகரிகமான வேலை செய்யாதீங்க. ஒருவர் தன்னுடைய மறுப்பை சொன்ன பிறகும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்று தெளிவுபடுத்திய பிறகும் அவரை வச்சுக்கிட்டு வந்து அந்த மேடையில போஸ்ட்மார்ட்டம் பண்றதுங்கிறது எவ்வளவு மோசமான செயல். அதுதான் கேள்வி வருது. தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க, பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டாரு, விசிகாவை மட்டும் ஏன் வந்து? விசிகா தாங்க 8 மாசத்துல 2 மாநாடு நடத்தின கட்சி.
8 மாசத்துல 2 மாநாடு நடத்தியிருக்கோம். ஜனவரி 26 ஒரு மாநாடு, அக்டோபர் 2 ஒரு மாநாடு. ரெண்டுமே அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மாநாடு. ஜனவரி 26 வெல்லும் ஜனநாயக மாநாடு 99 விழுக்காடு இளைஞர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. அவ்வளோ 25 வயசு பசங்க. விசிகேல இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்களா நாங்களே அன்னைக்கு வந்து உணர்ந்த தருணம் அது. அதுக்கப்புறம் பெண்களை வைத்து நடத்தியிருக்கிறோம் அக்டோபர் 2 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இவ்வளோ பெண்கள் நம்ம கட்சியில் இருக்காங்களா, குடும்பமா சாரசாரையா வர்றாங்க, தலைவருடைய ஒரு அழைப்பை ஏற்று நாங்களே பார்த்து வியந்த தருணம். அப்போ 8 மாதத்தில் ஒரு கட்சி 2 மாபெரும் மாநாடுகளை நடத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். ஒரு மாநாட்டை வச்சு தானே விஜய் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு, நாங்கள் 2 மாநாடு நடத்தியிருக்கோம். இந்த 8 மாதத்துக்குள், ஓராண்டு கூட இல்லை, 8 மாதத்தில் 2 மாநாடு நடத்தியிருக்கிறோம். அன்றாடம் அரசியல் களத்தில் வந்து பேசுபடு பொருளாக இருக்கிறோம். ஒரு கூட்டணியினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறோம். எல்லா வகையிலும் அந்த கூட்டணிக்கு உறுதியாக ஒரு நிலைப்பாடோட இருக்கிறோம். கூட்டணிக்கு பக்கபலமா இருக்கிறோம். கொள்கை உறுதியா இருக்கிறோம். சீட்டை வந்து முன்வைத்து அல்லது நோட்டை முன்வைத்து வேறு ஆதாயங்களை முன்வைத்து கூட்டணியை தீர்மானிக்கிற சக்தியா நாங்க இல்லை. கொள்கையை முன்வைத்து கூட்டணியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கோம். இது மாதிரி லாயலான ஒரு பார்ட்னர் யாருக்கு கிடைப்பாங்க? அப்ப அந்த பார்ட்னருக்கு கிராக்கி இருக்குதானே செய்யும். அந்த பங்கு அப்படிங்கிற ஆட்சி அதிகாரத்துல பங்கு வந்து நாங்கள் முன்வைத்த முழக்கம். அதை விஜய் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நடுவில் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, அன்புமணியும் சொல்லியிருக்காரு. நாங்கள் சொன்னதை அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நாங்கள் சொன்னதை அன்புமணி சொல்லியிருக்காரு, நாங்கள் சொன்னதை விஜயும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொல்லிட்டார்ல பின்னாடியே போயிடுவோமா? அன்புமணியும் சொல்லிட்டார்ல அவர் பின்னாடியே போயிடுவோமா? விஜயும் சொல்லிட்டா பின்னாடியே போயிட முடியுமா? போக முடியாது. ஆனா உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அங்கே இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஒரு விமர்சனம். இல்லை, துணை பொதுச் செயலாளர் விசிகவின் துணை பொதுச் செயலாளர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கள் தலைவரையே விஜய் கொச்சைப்படுத்தும் போது அவர் சிரிக்கிறார். அதை எப்படி ஏற்க முடியும்? அம்பேத்கரை வந்து இன்னைக்கு வெகு மக்கள் படுத்துவது விஜய் தான் சொல்றாரு. அப்ப 25-30 வருஷமா எங்க தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த கேள்வி இருக்குல்ல, யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே அம்பேத்கரை பெருமளவுல தூக்கி பிடிச்சவர் விசிக தலைவர். ஆமா, அப்ப அதை நம்ம தானே அந்த கிரெடிட் எடுத்துக்கணும். நம்ம கிளைம் பண்ண வேண்டிய விஷயத்த புதுசா வந்த ஒரு கட்சி கையில தூக்கி கொடுத்தா அவர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் போவாங்களா, நம்ம கட்சியை நோக்கி வருவாங்களா? அம்பேத்கரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க இருந்து எங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க ஆளை? எவ்வளவு பெரிய ஒரு தப்பான பாலிடிக்ஸ் அது. விசிகேவுக்குள்ள வலிமை சேர்க்கணும், அந்த இளைஞர்களை கொண்டு போய் விஜய் பக்கம் திருப்பி விடுற மாதிரி வேலையில இது. அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. விஜய் வந்து அவர் அரசியல் அவர் பேசட்டும், அவர் தனியாக மேடை போட்டு பேசட்டும், அவர் கொள்கையை சொல்லட்டும், அவரை நோக்கி போகக்கூடிய இளைஞர்கள் போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அம்பேத்கருக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழாவை நடத்துறதுல கூட விசிக தலைவர் பங்கெடுக்க முடியாத நிலையில தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொடி வச்சு பேசுறாரு இல்லையா? அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஒரு வலையை விரிச்சு வச்சுட்டு கல்லை எரிஞ்சாங்க. கல்லை எரிஞ்சோடனே நாங்கள் ஓடி போய் வலையில விழுவோன்னு பார்த்தாங்க. நாங்கள் வந்து எதிர் திசையில் ஓடிட்டோம். ஆக அங்கே வலை விரிச்சு வச்சுருக்காங்க, போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு. இப்படி முன்னுணர்ந்து கணித்து தெளிவாக காய் நகர்த்தி எங்கள் தலைவர் இவர்களுடைய வியூகத்தை உடைப்பார்னு அவங்க எதிர்பார்க்கல. எப்படியாவது வர வச்சு மேடையில் வச்சு செஞ்சிடலாம்னு நினச்சாங்க. எங்கள் தலைவர் திருப்பி செஞ்சிட்டார். அந்த ஆதங்கத்தை மேடையில் கொட்டியிருக்கிறார்கள். இப்போ 2026 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத திமுக வந்து அதை வந்து பிரதானப்படுத்தி பிரச்சாரமாக அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை விஜய் வந்து அந்த கூட்டணி கணக்கெல்லாம் மைனஸ்ல போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியை ஏன் டார்கெட் பண்ற மாதிரியே இந்த நகர்வுகள் அமைது? அதாவதுங்க, ஒரு கூட்டணி, அதிமுக கூட்டணி இருக்கு, பாஜக கூட்டணி இருக்கு, அந்த பக்கம் போகல. ஆனா திமுக கூட்டணி மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்க? அது என்ன காரணம்னா, திமுக கூட்டணி கொள்கை கூட்டணியா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆதாயங்களுக்காக சேர்ந்தால் அந்த ஆதாயம் வந்து கிடைச்ச உடனேயே அல்லது கிடைக்காமல் போன உடனேயே அந்த கூட்டணி டிஸ்மேண்டில் ஆகிடும். ஆனால் இது ஆதாயத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி இல்லைல்ல, இது கொள்கை அடிப்படையில் அமைந்த கூட்டணி. 2017 அமைந்த கூட்டணி, 19 தேர்தலில் வென்ற கூட்டணி, 21 தேர்தலில் வென்ற கூட்டணி, 24 தேர்தலில் தொடர்ச்சியாக வென்ற கூட்டணி, 26 தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்ந்தால் திமுகவை மீண்டும் வலிமை பெறுவாங்க, திமுக கூட்டணியை வலிமை பெறும். இப்போ தமிழ்நாடு அரசியல் போக்கு என்பதை திமுக அதனுடைய கூட்டணி சார்ந்ததாக மீண்டும் மாறிவிடும். அப்போ அந்த களத்தை மாற்றணும்னா என்ன பண்ணுறது? திமுக கூட்டணியில் உடைப்பை ஏற்படுத்தணும். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அவங்களால இப்படி ஒரு கூட்டணியை கட்ட முடியல அதிமுகவால். பிஜேபி கட்டி பார்த்தாங்க, அதுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்லை. இப்போ விஜய் புதுசாக வந்து தனியாக நின்று தேர்தலை சந்திப்பதற்கு அவர் தயங்குறார். அவர் கட்சி தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, சந்திக்கலை. அவர் மாநாடு நடத்தின இடத்திலேயே இடைத்தேர்தல் வந்துச்சு, சந்திக்கலை. எந்த தேர்தலையும் சந்திக்கலை. அவர்
தேர்தலையே சந்திக்காம 26 தேர்தலில் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. அந்த தேர்தலையும் தனியாக சந்திக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. இப்போ விசிகே வருமா, அந்த கூட்டணி வருமா, அந்த கட்சி வருமா, இந்த கட்சி வருமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற நிலைமையில விஜய் இருக்கிறார். அப்போ பலவீனமாக இருக்கிறார். அப்போ விஜய்க்குமே வந்து தனியாக தேர்தலை சந்திக்க அச்சம் இருப்பதனால் கூட 4 பேரை சேர்த்துட்டு போய் நம்ம வந்து களத்தை சந்திக்கலாம், தோத்து போயிட்டா அவங்க மேலே பழிய போட்டுடலாம், தனியாக நின்றுருந்தா மக்கள் என்ன வரவேற்றிருப்பாங்க, நான் போய் கூட்டணி வச்சதுனால மக்கள் என்ன ஏற்கலைன்னு சொல்லி பழியை அப்படி போட்டுடலாம், தனியாக நின்று 4% வாங்கி 5% வாங்கினா கமலஹாசன் மாதிரி டிடிவி தினகரன் மாதிரி நம்மளையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய சக்தி இல்லைங்கிறது வெளிப்பட்டுரும். அதனால கூட்டணின்னு போயிட்டா தோத்து போனாலும் கூட்டணி மேலே பழிய போட்டுடலாம், நம்மளும் தப்பிச்சுக்கலாம் என்கிற ஒரு கணக்கில் அவர் இருக்கிறார். அதற்காகத்தான் கூட்டணி சேர்றதுக்கு ஆள் வேணும்ல. யாரு ஏற்கனவே வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற எடப்பாடி அங்கே யாரும் போக காணும். அண்ணாமலையும் அவரால் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணியை கட்ட முடியல. எந்த கூட்டணியிலும் இடம் பிடிக்க முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்ட பாமக தான் பாஜகவோட போய் சேர்ந்திருக்கே தவிர வேற யாரும் அவங்களோட போய் சேரலை. இப்போ விஜயும் வந்து எங்கிருந்து கட்சிகளை பிடிப்பார்? சைனால இருந்து இறக்குமதி பண்ண முடியும்? சைனால பொருட்கள் இறக்குமதி பண்ற மாதிரி, ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்ற மாதிரி கட்சிகளை இறக்குமதியா பண்ண முடியும்? இருக்கிற கட்சிகள் இருந்தாலும் 4 கட்சியை பிடிக்க முடியும். இருக்கிற கட்சிகள்லாம் எங்க இருக்கு? 7-8 கட்சி திமுகவோட தான் இருக்கு. அப்ப திமுகல யாரை கழட்டினா அந்த கூட்டணி உடையும் அப்படின்னு கடங்க போட்டு பாக்குறாங்க. இவங்களை கழட்டிட்டா இவங்க தான் கொஞ்சம் முரண்பாடா பேசிக்கிட்டு இருக்காங்க. முரண்பாடானா நாங்க எங்களுடைய உரிமையை பேசுகிறோம், எங்க இருந்தாலும் பேசுவோம், அது எங்க இயல்பு. திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்தால் சுட்டி காட்டக்கூடாதா? திமுக வலியுறுத்தி கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கக்கூடாதா? எங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு அதை வெளிப்படுத்தக்கூடாதா? அப்போ நாங்கள் சுயமரியாதையோடு இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் இயல்பு என்னவோ அந்த இயல்போடு இருக்கிறோங்கிறது தெளிவாகுது. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க தான் ரொம்ப முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால இவங்களை கழட்டினா இவங்க வந்துருவாங்கன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. நாங்கள் சண்டை நடத்தணும்னா கூட நாங்கள் நடத்திப்போம், நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துப்போம், நாங்களே கேட்டுப்போம். இந்த கூட்டணியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், நாங்கள் சொல்கிறோம். அது புரியாமல் விசிகே வாங்கன்னு வலைய விரிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. இப்போ விஜய் அரசியல் மேடைகளில் பங்கெடுப்பது இது 2வது நிகழ்வு. முதல் நிகழ்வு மாநாடு, 2வது இந்த புத்தக வெளியீட்டு விழா. அந்த மாநாடுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அப்போ தொடங்கி நேற்று வரைக்குமே இன்று வரைக்குமே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு உறுதியாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாரா? அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்கல்ல. இப்போ நேற்று மேடையில் அப்படி பேச வேண்டிய தேவை என்ன? அம்பேத்கர் விழா, அம்பேத்கர் பற்றி சிறப்புகளை பேச வேண்டியதானே, அம்பேத்கரியத்தினுடைய தேவை பற்றி பேச வேண்டியதானே. விசிகே இந்த மேடைக்கு வரணும், வரல, ஏன் வரல, அதுக்கு இதுதான் காரணம், இதெல்லாம் பேச வேண்டிய தேவை என்ன? எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தா பிறந்தா பிரச்சனை இல்லை. அவர் தெளிவுபடுத்திட்டார், நாங்கள் ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். அதுக்கு பிறகு ஒரு கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய தலைவர் வந்து இப்படி இன்னொரு கட்சி தலைவரை மலினப்படுத்தலாமா, அப்படி பேசலாமா, இப்படி யாராவது இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்களா இந்த மாதிரி? அப்போது ஒரு எல்லைக்குள்ளே நிற்காமல் அந்த எல்லையை தாண்டி வரம்பு மீறி விஜய் இப்படி பேச வேண்டிய தேவையே ஏற்படுது. அப்போ அவர் அப்படி பேசினோன்னா அப்புறம் நாங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல, நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல, எதிர்வினையாற்ற வேண்டிய நெருக்கடி எங்கள் மேலே அவங்க வந்து திணிக்கிறாங்க. நாங்கள் சும்மா மைக்கை பிடிச்சி வாங்க இன்னைக்கு விஜய் பற்றி பேட்டி தரோம்னு நாங்களாக வந்து போய் கேட்குறோம். விஜய் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு, நாங்கள் எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கு, நீங்கள் எல்லாம் வர்றீங்க கேட்குறீங்க சொல்கிறோம். அப்போ இது எங்களால் நடந்தது கிடையாது, எங்கள் மீது நடத்தப்படுகிற ஒரு திட்டமிட்ட தாக்குதல். இப்போது நீங்களாக இருக்கட்டும், திரு ரவிக்குமாராக இருக்கட்டும், சிந்தனை செல்வன் அவர்களாக இருக்கட்டும், வன்னியரசாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு பாயிண்டில் நிற்கிறீங்க. கூட்டணி கட்சிக்கு கூட்டணி தர்மம் நாகரிகம் கருதி நீங்கள் ஒரு பாயிண்ட்ல இல்லை, நாங்கள் கூட்டணி கட்சியாக நிற்கல, எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் நிற்கிறோம். ரைட்டு, உங்கள் தலைவர் எங்கள் தலைவர் அணியில் நாங்கள் இருக்கிறோம். ரைட்டு, அதான் அவ்வளோதான். அதான் கூட்டணி கட்சி நாகரிகம் கருதி எப்படி நேற்று உங்கள் தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்து செயல்பட்டாரோ அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல நிற்கிறீங்க. ஆனால் திரு ஆதவர்ஜினா வேற ஒரு பாயிண்ட்ல நிற்கிறாரு முற்றிலுமா. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இது போன்ற ஒரு சர்ச்சையெல்லாம் கிளம்புது. இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன திட்டமிடலோட விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுது இல்லையா? இல்லை, அவர் நோக்கம் என்னங்கிறது அவர் வந்து மறைமுகமாலாம் இல்லை, அவர் வெளிப்படையாக இருக்கார். நேற்று வெளிப்படையாக தானே பேசியிருக்காரு அவர் திட்டம் என்னன்னு. அதனால அவர் திட்டம் அதுவா இதுவாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. அவர் ரொம்ப வெளிப்படையாக திமுக எதிர்ப்பு பேசுகிறார்.
திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்று தான் தன் வேலைன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் விசிகேவுடைய வேலை அது இல்லை, அதை எங்கள் தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டார். இது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். இல்ல இது இரண்டாவது முறை இல்ல, ஏற்கனவே ஒரு அப்போ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவர் சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இதன் பிறகாவது அவர் மீது நடவடிக்கை இல்லை, அது நடவடிக்கை விஷயத்தையெல்லாம் நாங்கள் முடிவு பண்ண முடியாது. அது எங்கள் தலைவருடைய முடிவு, தலைவர் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம். நாங்கள் ஒரு சக நிர்வாகியாக போய் இவரை சேருங்க இவரை நீக்கிங்க அப்படிலாம் சொல்லுவது வந்து நல்ல ஒரு மாண்பாக இருக்காது. அதனால் நாங்கள் அந்த விஷயங்களில் கருத்து சொல்கிறதில்ல. எங்கள் தலைவருக்கு தெரியும் இது எந்த விளைவை ஏற்படுத்தும், இது எவ்வளோ மோசமான விளைவை ஏற்படுத்தும், இதில் என்ன பின்னணி இருக்குது, இது எல்லாமே ஆய்ந்து அறியக்கூடிய தலைவர், அவர் முடிவெடுப்பார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆய்ந்து அறிந்து பேசக்கூடிய தலைவர் தான். எந்த இடத்துலையுமே ஒரு துண்டு சீட்டை வச்சு பேசக்கூடிய தலைவர் அல்ல. சுயம்புவாக வளர்ந்தவர். அவருக்கு எங்கே என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறாரோ? சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை, ஸ்பேஸ் கொடுத்துருந்தா அவர் சொல்கிற வழியிலலாம் எங்கள் தலைவர் போயிருக்கணும். அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து எங்கள் தலைவர் செயல்பூர்வமாக அதை செஞ்சு காட்டியிருக்கணும்ல. இப்போ நேற்று மேடைக்கு வரணும்னு ஆதவ அர்ஜுன் நினச்சார், எங்கள் தலைவர் போகலை. அப்போ அவர் நினைக்கிறது ஒன்று, எங்கள் தலைவர் செய்கிறது ஒன்றால இருக்குது. அவர் வந்து பல்வேறு நிகழ்வுகளில் அரசை எதிர்த்து அறிக்கை விடுறாரு. வெள்ள நிவாரணத்தில் அரசு செயல்படலைன்னு சொல்கிறாரு ஆதவ். எங்கள் தலைவர் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறது ஒன்று, எங்கள் தலைவர் சொல்கிறது ஒன்றால இருக்குது. அப்போ அவருக்கு அவர் வழியில் எப்படி இவர் போகிறாருன்னு எப்படி சொல்ல? கேள்வி எங்கே வருதுன்னா, இப்போ ஒரு கட்சி இருக்கும் பொழுது கட்சி தலைமைக்கு உட்படாமல் வேறு விதமாக செயல்படக்கூடியவங்களை அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும். இங்கே நடவடிக்கை எடுக்கல, அதனால இந்த கேள்வி வருது. எங்கள் கட்சியில் எப்போதுமே ஒரு ஜனநாயக பண்புமிக்க கட்சி, ஜனநாயக கூறு அதிகமுள்ள கட்சி. விவாதங்களின் அடிப்படையில், உரையாடல்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படும். எந்த கட்சி தலைவருமே இவ்வளோ இன்டலெக்சுவல்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்டலெக்சுவல்ஸ் வந்து அதிகம் பேசுவாங்க, சுயம்புவாக பேசுவாங்க, நினைக்கிறத பேசுவாங்க, ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அடங்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது, இந்த சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் தலைவரை சுற்றி பாருங்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், வழக்கறிஞர்கள்னு ஒரு பெரிய படையே அவரை சுற்றி இருக்குது. இவங்களெல்லாம் வச்சு ஒரு தலைவர் கட்சி நடத்தணும் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ ஆற்றல் வாய்ந்தவராக இருக்க முடியும், எவ்வளோ பெரிய அறிஞராக இருக்க முடியும். அப்போ எங்களுக்கெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலுமே அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஜனநாயகத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு, அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாங்கள்லாம் தலைமையை மீறாமல் அந்த எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஆதவ் அந்த வரையறையை தாண்டுறார். அதுதான் இப்போ பிரச்சனை. எங்களுக்கும் அவருக்குமான அந்த மெல்லிய இழை என்பது அதுதான். அவர் இப்போ நாங்கள் அந்த வரம்புக்கு உள்ளே நின்று பேசுகிறோம், அவர் அந்த வரம்பை தாண்டுறார். இப்போ வரம்பை தாண்டும் போது அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத தலைவர் முடிவு செய்வார். உங்களுடைய தலைவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த நிகழ்வில் ஆதவ் கோ பப்ளிஷர், ஸோ அவர் பங்கெடுத்து தான் ஆகணும். என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாரு, நான் சொல்கிறேன் இல்லைப்பா நீ போய் கலந்துக்கங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி நான் தவிர்க்கிறேன். சொல்லும்போது ஒரு அறிவுரைகளையும் சொல்லி அனுப்புகிறாரு. அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசுங்க, அரசியல் பேசாதீங்கன்னு அவர் ஆணித்தரமாக சொல்லியும் கூட இவர் வந்து ரொம்ப அழுத்தமாக அரசியல் பேசியிருக்கிறாரு. தலைவர் போய் பங்கேற்கலாம், ஆனால் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதே கருத்தை தலைவர் எங்களுக்கு சொல்லி, நான் போகவில்லை, நீங்கள் வேணால் போங்கன்னு சொன்னால் நாங்கள்லாம் போக மாட்டோம். அதுதான் தலைமைக்கு கட்டுப்படுது. தலைவர் ஏன் போகலை அப்படி யோசிப்போம் நாங்கள். தலைவரை அழைத்தார்கள், தலைவர் ஏன் போகலை? இப்போ தலைவர் போகாததுக்கு என்ன காரணம்? இப்போ தலைவர் புறக்கணிக்க நினைக்கிற ஒன்றை போய் நாம் ஏன் நடத்தணும்? நாம் ஏன் அதில் போகணும்? அதை நடத்தக்கூடிய அந்த இடத்துலையே நம்ம வந்து அவர் வச்சு நடத்துவோம், இல்லைன்னா வேண்டாம் அந்த நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் முடிவெடுப்போம். அவர் வரலன்னு சொல்லிட்டாரு, நம்ம போய் நடத்துவோம்னு சொல்லி நாங்கள் நடத்த மாட்டோம். முதல்ல அதுவே அங்கே சிக்கலாக மாறுது. அதுக்கப்புறம் தலைவர் வந்து போய் அங்கே அரசியல் பேசாதீங்க, பங்கேறுங்கன்னு சொல்லி சொல்கிறது தலைவருடைய பரந்த மனத்தினுடைய வெளிப்பாடு, பெருந்தன்மையினுடைய வெளிப்பாடு. அதை வந்து அங்கே மீறுவது என்பது அது அடுத்த கட்ட தவறாக மாறுது. அப்போ அவர் ஒரு சுதந்திரத்தை வழங்குறார் என்றால் அந்த சுதந்திரத்தை போய் நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாதுல்ல, அதுக்காவது நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. அப்போ அதையும் அவர் மீறுகிறாருன்னு பொருள் ஆகிட்டதில்ல. அப்போ இதெல்லாம் குறித்து தலைவர் தான் முடிவு செய்யணும். இறுதியாக ஒரு கேள்வி, அந்த நேற்றைய மேடையில் வந்து விஜய் வந்து கருத்தியல் தலைவர் அப்படிங்கிறத திரு ஆதவ் கருத்தியல் தலைவர், கருத்தியல் தலைவரா? கருத்தியல் தலைவர் இந்தியாவிலேயே எங்கள் தலைவர் தான். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தான் இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக
வலிமையாக பாஜகவை எதிர்த்து களத்தில் நிற்கிற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை, காரல் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டு கொள்கை அடையாளங்களாக முன்னிறுத்தி இன்றைக்கு களத்தில் பயணித்து கொண்டிருக்கிற தலைவர். பெரிய பெரிய கட்சிகளே இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு தான் உதயநிதி சொன்னதை சொன்னேன். அம்பேத்கருக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு உதயநிதிக்கு எந்த பேர் ஞாபகம் வருதுன்னா எங்கள் தலைவர் பேர் தான் ஞாபகம் வருது. அப்போ அந்த வரிசையில் வைத்து அவரே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் முகமே அம்பேத்கர் பெரியார் வரிசையில் வைத்து எங்கள் தலைவரை பார்க்குறார். அந்த இடத்த நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். அப்போ அந்த கருத்தியல் தலைவர் எங்கள் தலைவராக தானே இருக்க முடியும். அப்போ எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் விஜய கருத்தியல் தலைவர்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.